ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சமீபத்தில் போட்ட வீடியோவில் காதல் விசஸ் கள்ளக்காதல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நல்ல ரீச் ஆனது. அதில் சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அது நிறைய பாராட்டுகள் எனக்கு கிடைச்சிருந்தது. அதர்வைஸ் ஆஸ் யூஷுவல் தேவையற்ற கேள்விகளும் அங்கே இருந்தது. பட் தேவையற்ற கேள்விகள்லாம் வரும்னு தெரிஞ்சும் தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணுன்ற நிர்பந்தம். அந்த கேள்வி கேட்டவர்களுக்கான இந்த பதில் மற்ற என்னுடைய அன்பர்கள், என்னுடைய ஆஸ் யூஷுவல் ஃபாலோவர்ஸ் இதை லிசன் பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, நீயும் கள்ளக்காதல் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி. நீயும் கள்ளக்காதல் பண்ணியிருப்ப அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஓ மேலேயும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இங்கே இது மாதிரியான கேள்விகள் கேட்போருக்கு நீங்கள் பத்தினி இல்லை பதிவர்தன், அதாவது ஆம்பளையாக இருந்தால் பதிவர்தன் ஏதோ அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, பெண்ணாக இருந்தால் பத்தினியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பத்தினின்ற விஷயத்துக்கு நீங்கள் என்னென்ன அடையாளம் கொடுக்குறீங்க, அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன பர்ஃபார்மன்ஸில் என்னென்ன சான்றுகள், அவங்க பத்தினின்றதுக்கு என்ன சான்றுகள் கொடுத்தா, என்ன நிரூபிச்சாதான் நீங்கள் பத்தினின்ற ஒரு அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்ற எனக்கு ஒரு விளக்கம் வேணும். அப்போ பார்ப்பதற்கு ஒரு பெண் மங்களகரமாகவும் பத்தினி விதமாகவும் பேசினாவோ இல்லை நடத்தையில் அது மாதிரிலாம் இருந்தாவோ தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? ஆர்எல்ஸ் இது மாதிரி ஒரு பெண் மீது நீ தவறானவ, நடத்தை கெட்டவ அப்படின்ற சான்றுகள் எதை வைத்து கொடுக்குறீங்க? ஸோ இதுக்கான சரியான விளக்கங்கள் கொடுத்தா மட்டும்தான் இதற்கான ஆன்சரும் கொடுக்க முடியும். ஸோ ஒரு பத்தினின்ற வேர்டை அவளுடைய திருமணத்துக்கு அப்புறம் தான் அதை ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் விதிக்கிறீங்க. இவ பத்தினியா இல்லை நடத்தை கெட்டவளா அப்படின்ற ஒரு சான்றுகள் கொடுக்குறீங்க. அதை சில விஷயங்களின் அடிப்படையில் அதை சூஸ் பண்ணுறீங்க. பட் அதுக்கான சாட்சிகள் என்ன? அப்போ பத்தினின்றவளுக்கு நீங்கள் சொல்கிற சான்றுகள் எல்லாமே இருந்தால் அவள் பத்தினின்னு அர்த்தமா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவள் நடத்தை கெட்டவள்ன்றதுக்கான சான்றுகள் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அவள் நடத்தை கெட்டவள் ஆகிடுவாளா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. திருமணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், ரெண்டுமே தனித்தனி உயிர், தனித்தனி சோல், இரண்டு வெவ்வேறு விதமான உயிர்கள், வெவ்வேறு விதமான உடல்கள். அந்த வெவ்வேறு விதமான உயிரும் உடலும் கலந்து ஒன்றுத்துக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அன்போடையும் குடும்ப பரஸ்பரத்தோடையும் வாழும்போது தான் உண்மையாக வாழ முடியுது. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரியாமல் வாய்த்துக்கு வந்தபடியெல்லாம் ஒரு பெண்ணை பத்தினி இல்லைனோ, ஒரு பெண் நடத்தை கெட்டவள்னோ, அப்போ ஆண்களுக்கு என்ன பெயர் சூட்டுறீங்க? நடத்தை கெட்டவன் அப்படின்னு ஏதாவது பெயர் கொடுக்குறோமா? அவங்களும் குடும்ப வாழ்க்கை சரியில்லாத போது போக தானே செய்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு மட்டுமே இங்கே ஒரு அடையாளம் சூட்டப்பட்டுட்டே இருக்கு அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும். ஆனால் அதுக்கான சான்றுகளோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கங்களோ இன்னமுமே இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுங்க. நான் கள்ளக்காதல் பண்ணுறேனா பண்ணலையா, இல்லை பண்ண இருக்கிறேனான்றதுக்கான பதிலும் நான் தரேன். சரியா? நன்றி.